வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவையில் சிவசேனா கட்சி சார்பில் 1998ஆம் ஆண்டு தொடர் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு இதய அஞ்சலி மற்றும் புஷ்பாஞ்சலி. கோவை மாவட்டம் கோவை ஆர்எஸ்புரத்தில் 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி கலந்து கொள்ள இருந்தார். அச்சமயத்தில் பாரதிய ஜனதாவின் கூட்டத்தை கலைப்பதற்கும் கோவையில் மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் சமூக விரோதிகளால் 23 இடங்களில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருந்தது. அதில் 12 வெடிகுண்டுகள் வெடித்து சிதறியதில் 58 பேர் உடல் சிதறி பலியானார்கள். 350க்கும் மேற்பட்டோர் கை கால்களை இழந்தும் உடைமைகளை இழந்தும் செய்வதறியாமல் சிதறியடித்து ஓடிய துயர சம்பவம் 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி கோவையில் நடைபெற்றது. இச்சம்பவம் கோவை மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உடல் சிதறி பலியான 58 பேருக்கு பல்வேறு இந்து அமைப்புகள் கடந்த 27 ஆண்டுகளாக குண்டுவெடிப்பில் உயிர் துறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடையவும், கோவையில் மீண்டும் இதுபோன்ற சம்பவம் நிகழாமல் இருக்க வேண்டியும் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 14ஆம் தேதி ஆர்எஸ்புரம் திவான் பகதூர் சாலையில் உயிர் நீத்தவர்களுக்காக மலர் அஞ்சலியும் தீபாஞ்சலியும் செய்து வருகின்றனர். மேலும் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி சிவசேனா கட்சி சார்பில் 1998ஆம் ஆண்டில் தொடர் குண்டுவெடிப்பில் பலியான அப்பாவி பொதுமக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள சிவசேனா கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மோட்ச தீபம் ஏற்றி 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு தீவிரவாதத்திற்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பி பேரணியாக பவனி வந்து இதய அஞ்சலியும் புஷ்பாஞ்சலியும் செய்தனர். பிப்ரவரி 14ஆம் தேதி என்றாலே கோவையில் சிலருக்கு நடுக்கமும் அச்சமும் ஏற்படும் வகையில் பல இந்து அமைப்புகள் தனித்தனியாக வந்து இதய அஞ்சலியும் புஷ்பாஞ்சலியும் செய்வது வழக்கம். மேலும் இந்த புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியில் சிவசேனா கட்சியின் கேரள மாநில தலைவர் ஷாஜி துருத்திக்குன்னல் மற்றும் PKS மாநில செயலாளர் விபின் தாஸ், மூர்த்திலிங்கம், தம்பிரான் சுவாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சமூக விரோதிகளால் வைக்கப்பட்ட குண்டு வெடிப்பில் உயிர்நீத்த பொதுமக்களுக்கு இதய அஞ்சலியும் புஷ்பாஞ்சலியும் செய்து சிறப்புரையாற்றினார்கள். மேலும் சிவசேனா கட்சி சார்பில் நடத்தப்பட்ட இதய அஞ்சலி மற்றும் புஷ்பாஞ்சலி நிகழ்வில் மாநில அமைப்பு செயலாளர் செந்தில், மண்டல தலைவர் ஹரிகரன், மாவட்ட தலைவர் நாகராஜன், மாவட்ட செயலாளர் SP மாரிச்செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்வு குறித்து சிவசேனா கட்சியின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் முருகன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கோவையில் தொடர் குண்டு வெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு சிவசேனா கட்சி சார்பில் வீர வணக்கம் செலுத்துவதாகவும், கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக உயிரிழந்தவர்களுக்காக நினைவு தூண் அமைக்க சிவசேனா கட்சியும் பல்வேறு இந்து அமைப்புகளும் கோரிக்கை வைத்து போராடி வருவதாகவும், ஆனால் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அனுமதி வழங்க மறுத்து வருகிறது என்றும், பல்வேறு நாடுகளில் குண்டுவெடிப்பு அல்லது அசம்பாவிதங்களில் உயிரிழப்பவர்களுக்கு அரசே முன்வந்து நினைவு சின்னம் அமைத்துக் கொடுக்கிறது. ஆனால் இங்கு நீண்ட காலமாக அனுமதி மறுக்கப்படுவதை சிவசேனா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது என்றும், மேலும் திருப்பரங்குன்றத்தில் மத ரீதியான கலவரத்தையும் பதட்டத்தையும் உருவாக்க பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி முயல்வதாகவும், கந்தன்மலையில் உள்ள முருகபெருமானின் கோவிலை கலங்கப்படுத்த முயலும் தீய சக்திகளை சிவசேனா கட்சியும் இந்து அமைப்புகளும் ஆன்மீக பக்த கோடிகளும் அனுமதிக்க மாட்டார்கள் என்று கூறினார். மேலும் பரபரப்பான 2025 பிப்ரவரி 14ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்வில் சிவசேனா கட்சியின் மாநகர தலைவர் MS மருது மற்றும் ஏராளமான சிவசேனா தொண்டர்கள் தொடர் குண்டுவெடிப்பில் பலியானவர்களுக்கு இதய அஞ்சலியும் புஷ்பாஞ்சலியும் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக கோவையில் இருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ். வருது பார், வருது பார், காவிப்படை வருது பார், மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம், குண்டு வெடிப்பை மறக்க மாட்டோம், வீர வணக்கம் செலுத்திடுவோம், வீர வணக்கம் செலுத்திடுவோம், வீர வணக்கம் செலுத்திடுவோம், பாரத தாயை வணங்கிடுவோம். உலக நாடுகள் முழுவதும் எங்கெல்லாம் குண்டு வெடிப்பு நடந்தாலும் அந்தந்த நாடுகள் நினைவு சதுக்கம் அமைத்துக் கொடுப்பது இயற்கையா நடந்துட்டு இருக்குது.
அது ஜப்பானாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, எந்த உலக நாடுகள் எங்க நடந்தாலும் சரி, அந்தந்த நாடுகள் நினைவு சதுக்கம் அமைத்துக் கொடுக்குது. கும்பகோணத்துல குழந்தைகள்லாம் தீக்கிரையானாங்க. அன்னைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாண்புமிகு முதல்வராக இருந்தாங்க. அவங்க அன்னைக்கு நினைவு சதுக்கம் அமைச்சு கொடுத்துட்டாங்க. அண்ணாவுக்கு நினைவு சதுக்கம் இருக்கிறப்போ, பெரியாருக்கு நினைவு சதுக்கம் இருக்கிறப்போ, இங்க 60 பேர் செத்து போயிருக்கான். அத்தனை பேர் என்ன அனாதைகளா? ஆகவே இவங்களுக்கும் நினைவு சதுக்கம் அமைத்து கொடுக்க வேண்டும். இதெல்லாம் அரசியல் பண்ணக்கூடாது. இழந்தவங்க ஏதோ அங்க போறோம் இங்க போறோம் கிடையாது. எங்க அண்ணன், தம்பி, அம்மா, அக்கா, எங்க உறவுகள் ரத்தம் சிந்தி இருக்கிறோம். இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணிருக்காங்க. கேவலம் இந்த ஆட்சியில மாறி மாறி திராவிட ஆட்சிகள் வந்தும் கூட ஒரு நினைவு சதுக்கம் அமைக்கிறதுக்கு வக்கில்லாம போயிருச்சு. நான் இன்னொரு விஷயத்தை வெளிப்படையாக உடைச்சு பேசுறதுக்கு சிவசேனா சார்பிலேயே உங்ககிட்ட இந்த ஒரு வேண்டுகோளாகவும் இந்த மெமரண்டத்தையும் விடுவிக்கிறேன். சட்டமன்ற தேர்தலில் தெற்கு தொகுதியில இதே பாரதிய ஜனதாவினுடைய உறுப்பினராக வானதி சீனிவாசன் இருக்காங்க. ஜெயிச்சு 4 வருஷம் ஆச்சு. இந்த தொகுதியில செத்து போனவனுக்காக ஒரு நினைவு சதுக்கம் அமைச்சு கொடுன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் பொங்கல் பொங்க வேண்டிய ஒரு வினாடி கூட அதை கூட பேசாம இருக்காங்கன்னா என்ன அரசியல்? அது பாஜகவா இருந்தா என்ன, எந்த திமுகவா இருந்தா அதிமுகவா இருந்தா? ஆகவே குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்துத்துவ சிந்தனையில இளம் ஓரணியில் குரல் கொடுக்க வேண்டும். ஆகவே இது எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு இந்து முன்னணியாகட்டும், இந்து இயக்கங்களா இருக்கட்டும், பாரதிய ஜனதாவாகட்டும், இருக்கக்கூடிய அத்துணை அமைப்புகளுமே இந்து இயக்கங்கள் தான். வீர கணேஷ் இந்த மண்ணுக்காக எத்தனை தியாகம் பண்ணியிருக்கார். வீர சிவா, ஆசிரியர் சண்முகம், இப்படி சொல்லிட்டே போலாம். எண்ணற்ற உயிர்களை பலி கொடுத்துள்ளோம். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு நினைவு சதுக்கம் அமைக்கிறது கூட ஒரு வக்கில்லை அப்படின்னா நம்ம இருந்த என்ன இறந்த என்ன? ஓட்டு பொறுக்கிறதுக்காக நம்ம அரசியல் பண்ணல. ஓட்டு பொறுக்கிறதுக்காக எல்லாம் மற்றவன் அரசியல் பண்ணுவான். இங்க உயிரை பணையம் வச்சுட்டு அரசியல் பண்ணுங்கிற அவசியம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த நாட்டுக்காக, இந்த மண்ணுக்காக தியாகம் செய்வதற்காக நாம எல்லாருமே இங்க வந்திருக்கோம். அதனால எந்த இயக்கத்துல வேணா இரு, இந்துங்கிற ஒரு உணர்வு நமக்கு வேணும். இந்து உணர்வு. பால் தாக்கரே அவர்கள் தெளிவா சொல்றாரு, பாகிஸ்தானுடைய தீவிரவாதம், பயங்கரவாதம் எல்லா உருவத்திலையும் வருது, விளையாடுறது கூட வருது. பாகிஸ்தான் அடிய தமிழ்நாட்டில் இல்ல, ஆல் இந்தியா பூரா எங்கேயும் நடத்த விட மாட்டேன்னு சொன்னாங்க. பால் தாக்கரே சொன்ன என்னாச்சு? நார்த் இந்தியாவில எல்லாம் நிறுத்திட்டான். அங்கெல்லாம் நிறுத்தினோம்னா தமிழ்நாட்டில் தான் கிரிக்கெட் விளையாண்டலாம் நினைச்சாங்க. ஆனா பால் தாக்கரே சொன்ன உடனேயே அந்த குரலுக்காக இந்த சேப்பாக்க மைதானத்தை நோண்டி விட்டாங்க. மேட்சை நிறுத்திட்டான். எந்த உருவத்தில் வந்தாலும் சரி அதை நிறுத்துவோம் ஒரு முடிவு பண்ண நிறுத்திடுவாங்க. ஆகவே நம்முடைய சொந்தங்களுக்கு அடுத்த ஆண்டு 2026 இந்த ஆட்சி இருக்கோ அந்த ஆட்சி இருக்கோ, எவன் இருக்கானோ இல்லையோ, நினைவு சதுக்கம் அமைத்தே தீருவோம். இதுல மாற்றமே இல்லை. எத்தனை தியாகங்களை செஞ்சுட்டோம். ஆகவே அந்த நினைவு சதுக்கம் அமைப்பது உறுதி என்பதை தெரிவித்து, இதே நாள் 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி ஒரு மோசமான ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டது. இந்த கோவை மாநகரிலே சுமார் 14 இடங்களில் 14ஆம் தேதி ஆரம்பித்து 17ஆம் தேதி வரை தொடர்ந்து இந்த குண்டுவெடிப்பு நடைபெற்றது. சுமார் 58 உயிர்கள் பலிவாங்கப்பட்டன. 250 பேர் கால்களில் இருந்து, கைகளில் இருந்து, கண்களை இழந்து இன்று வரை நம் சமுதாயத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நீதி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த பயங்கரவாதம் ஒழிய வேண்டும். ஒழிக்க வேண்டும் என்றால் நாம் நம் இடத்தில் இருக்கும் ஒரே ஒரு ஆயுதம், அதை நீங்கள் சரியான நேரத்தில் தூக்கி பிடித்தால் நிச்சயம் நாம் நம்மை காத்துக் கொள்ளலாம். இனி ஒரு வருங்காலத்தில் இந்த சம்பவங்கள் போல் இனிமேல் நிகழாமல் நம்மை பார்த்துக் கொள்ளலாம். அந்த ஒரு விரல் தான் நம்முடைய ஆயுதம். வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் நாம் அந்த ஆயுதத்தை சரியான முறையில் பயன்படுத்தினோம் என்றால் நாம் இவ்வாறு கோஷங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சனாதனத்தை ஒழிப்போம் என்று கூறும் இந்த சமூக விரோத சக்திகள்
நம்மை இனி ஒரு காலம் நாட முடியாது. ஆகவே இனி வருங்காலத்தில் நாம் இது போன்ற துயரத்தை நாடாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பேசுறாங்க பாசானுடைய மரணம் நம் மண்ணுக்கு பெரிய இழப்பு, வெக்கக்கேடாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய வெக்கக்கேடான செய்தி! ஒரு தீவிரவாதி, ஒரு பயங்கரவாதி மக்களை கொன்று குவித்த அரக்கன், அவர் மரணத்திற்கு இந்த சில அரசியல் தலைவர்கள் ஓட்டுக்காக அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாது. ஆம், இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் இன்னும் ஏராளமான பேரை கொண்டு குவித்திருக்கும். பாரத் மாதா கி இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 1998 பிப்ரவரி 14 இந்த குண்டுவெடிப்பு நடந்த நாள். ஏறத்தாழ இன்னைக்கு நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 27 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 27 ஆண்டுகள்ல எத்தனை அஞ்சலி, எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஊர்வலங்கள், இதனுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் என்னன்னு கேட்டீங்கன்னா வேற சொல்லிக்கிறது பெருசாலாம் ஒண்ணும் இல்லை. உயிரிழந்த 58 பேருக்கு ஒரு நினைவு சதுக்கம் கட்டத்தான் இத்தனை போராட்டமும். இங்க வந்து நம்மளுடைய இந்திய இயக்கம் மட்டும் இல்ல, பல்வேறு இந்திய இயக்கங்கள் ஆண்டுதோறும் இந்த போராட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த அஞ்சலி செலுத்திக்கிட்டு தான் இருக்கும். நம்ம என்ன கேட்டோம்? ஒண்ணுமே கேட்கல. நம்ம கேட்டதுல ஒரே ஒண்ணு, அப்பாவி மக்கள், அதுல இறந்த குழந்தைகள், பெரியவர்கள், தாய்மார்கள், பெரிய எதுக்காக இறந்தோம்னு யாருக்குமே தெரியாது. இறந்துட்டாங்க. அவங்களுக்கு நம்ம கேட்டது ஒன்னே ஒண்ணு, நினைவு சதுக்கம் அமைப்பு கொடுக்கணும்னு கேட்கிறோம். இன்றைய தினம் பகத்சிங், ராஜகுரு, சுகுதேவ் அவர்கள் விடுதலை போராட்டத்திற்காக உயிரிழந்த நாள். அதே போல புல்வாமா தாக்குதலிலே 40 ராணுவ வீரர்கள் உயிரிழந்த நாள். கோவையிலே இந்துத்துவம் எழுச்சி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணிலே 60 உயிர்கள் பறிக்கப்பட்ட ஒரு கொடூரமான நாள் என்பதை நாம் நினைவுபடுத்தி வீர வணக்கம் செலுத்திடுவதற்காக நினைவு சதுக்கம் வேண்டும், நினைவு சதுக்கம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையிலே ஆண்டுதோறும் நாம் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கின்றோம். செவடங்காதுல சங்கூதன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் ஒரு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் என்னடான்னா பயங்கரவாதத்தை வேறறுப்போம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியிலே பொடா சட்டம் மாதிரி ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வந்தால் தான் பயங்கரவாதம் தகர்த்தெறியப்படும். அந்த பொடா சட்டத்தை இதுவரைக்கும் மோடி அரசாங்கம் கொண்டு வரல. இப்ப புதுசா ஒரு பொறுப்புக்கு வந்திருக்கார். நாடு சுபிட்சம் அடைய வேண்டும் என்று சொன்னால் பொடா சட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வரணும். இந்த மண்ணிற்காக உயிரிழந்த இந்துக்களுடைய ஓட்டுக்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட வானதி சீனிவாசன் அவர்கள் தெற்கு சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினராக இருக்காங்க. தெற்கு தொகுதியில 4 வருஷமா சட்டமன்றத்தில் ஒரு குரலை எடுக்கல, ஒரு விஷயத்தையும் பண்ணல. இந்த அம்மா எந்த விஷயத்துக்கும் குரல் கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. வெளிநடப்பாது பண்ணாங்களா, அதுவும் பண்ணல. ரெட்டை வேடம் போடுறாருன்னா எல்லாரும் தான் போடுறீங்க. இந்துத்துவத்துக்கு நாங்க தான் சொந்தக்காரங்கன்னா இந்த அம்மா இதுவரைக்கும் ஏன் குரல் கொடுக்கல? அட்லீஸ்ட் வெளிநடப்பாது பண்ணியிருக்கலாம், ஏன் பண்ணல? முதல்ல அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்காங்க, பிஜேபியில் ஒரு நல்ல இளைஞர், ஒரு வளர்ச்சி வரணும்னு சொல்லி பாடுபடுறீங்க. முதல்ல உங்ககிட்ட இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. அந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுங்க. நயினார் நாகேந்திரன் ஒரு திராவிட அரசியல்ல இருந்தவர், அவருக்கு இந்துத்துவம் தெரியாது. இந்த அம்மா இங்கே தானே இருந்தாங்க, இங்கே தானே ஜெயிச்சாங்க. அந்த அம்மாவுக்கு நீங்க ஏன் சொல்லிக் கொடுக்க மறுக்கிறீங்க? ஆக எல்லாருமே ரெட்டை வேடம் போடக்கூடாது. இந்துத்துவத்துக்கு நாங்க தான் சொந்தக்காரன் சொல்லி தம்பட்டம் அடிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, குரல் கொடுக்க வேண்டும். ஆகவே அண்ணாமலை அவர்கள் மாற்றத்தை அவர் கட்சியிலிருந்து கொண்டு வரணும். ஏன்னா தெற்கு தொகுதிங்கிறது இதுக்குள்ளதான் வருது. இந்த பக்கம் தொண்டாமுத்தூர் தொகுதி வரலாம். தொண்டாமுத்தூர் தொகுதி வந்தால் பார்டர் வந்துருச்சு, அதனால நான் பேச மாட்டேன்லாம் கிடையாது. நம்ம அகில இந்திய பொறுப்பில் இருக்கலாம். ஏன் குரல் கொடுக்கலங்கிறத சிவசேனாவினுடைய கேள்வி. ஆகவே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி மாற்றத்தை கொண்டு வரவில்லை என்றால் சிவசேனா கட்சி அந்த மாற்றத்தை வருகிற 2026ஆம் ஆண்டு கொண்டு வரும் என்பதை
இதன் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1999 தொடர்ந்து அனைத்து இந்து இயக்கங்களும் இதே கோரிக்கையை தான் வைக்கிறீங்க. இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் எதுவுமே உங்க கோரிக்கையை ஏற்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க? ஜெயலலிதா அம்மா இந்த கோரிக்கையை நான் பரிசீலனை பண்றேன்னு சொன்னாங்க. அந்த அம்மாவினுடைய உடல் நல குறைவு எங்களுக்கு மிகப்பெரிய பேரிழப்புங்க. ஆன்மீகத்தில் உணர்வு கொண்ட அந்த ஜெயலலிதா அம்மா தான் ராமர் ஆலயம் இந்தியாவில் கட்டாம எங்க போய் பாகிஸ்தானில் கட்ட முடியுமான்னு கேட்டவங்க. அவங்க நினைவு சதுக்கம் அமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. துரதிருஷ்டவசமா அந்த அம்மாவனுடைய உயிர் பறி போயிருச்சு. அதற்கப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி, அவர் செத்து போனோம் பொழைச்சோன்னு அவர் ஆட்சியை நகர்த்துறாரு. ஆட்சியை நகர்த்துறதுக்கே அவர் படாத பாடுபடுறாரு. அவர்கிட்ட எங்க போய் எங்க கோரிக்கை ஜெயிக்கும்? அடுத்தது வந்தாங்க திராவிட அரசு, திராவிட மாடல்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம், 3 வருஷமா கத்திட்டு இருக்கிறோம். இந்த அரசாங்கம் செவி மடுக்கல. அதனாலதான் இப்ப நேரடியாக இந்த சட்டமன்ற உறுப்பினர் நான் வானதி சீனிவாசனுக்கே இந்த பகிரங்கமா இந்த கோரிக்கையை வைக்கிறேன். இத்தனை நாள் நீங்க என்ன பண்ணீங்க, ஏன் செய்யலைங்கிற ஒரு கேள்வி, அந்த வேதனை எங்களுக்குள்ள வருது. ஆகவே இனி இவங்க நம்பி பிரயோஜனம் இல்லை. அரசாங்கத்தில் மிகப்பெரிய மக்கள் எழுச்சி போராட்டத்தை வர 2026க்குள்ள முறைப்படி நாங்கள் தமிழக முதல்வரை சந்திப்போம், ஒரு நாள் குறிப்போம், எடு விதிப்போம். அதற்குள்ள அவங்க செஞ்சு கொடுக்கலைன்னா நினைவு சதுக்கம் அமைப்பது எப்படி என்பது எங்களுக்கும் தெரியும், அமைத்த தீர்வோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.